ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை தொடர்பாக எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினோடு கலந்துரையாடி வருகிறார்கள்? இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலா நடந்துகிட்டு இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர்ல உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பரப்புரை இயக்கத்தை திமுக தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பரப்புரை இயக்கத்தை அடுத்த கட்டமா எவ்வாறு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில நடந்துகிட்டு இருக்கு. ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரிலான பரப்புரையை தொடங்கி வச்சாரு. இதுவரைக்கும் 1,35,00,000 உறுப்பினர்கள் திமுகவுல சேர்ந்திருக்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே திமுக நிர்வாகிகள் இல்லந்தோறும் சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு திமுக நிறைவேற்றக்கூடிய சூழல்ல அந்த இலக்கை நோக்கி எவ்வாறு பயணிக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் முதலமைச்சர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் நிர்வாகிகள் சிலர் வீடுதோறும் சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்ளும் போது சில விமர்சனங்களும் எழுது. அதனால அந்த விமர்சனங்கள் எதுவுமே இல்லாத வகையில பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்போடு இந்த உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சில அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலா நிர்வாகிகளுக்கு கொடுக்க இருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு பக்கம் ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாரிவிட்ட சூழல்ல ஆளும் கட்சியான திமுகவும் தேர்தல் பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்கலாம், இந்த மினி பிரச்சாரமாக கையில் இருக்கக்கூடிய ஓரணியில் தமிழ்நாடு வரவேற்பை பொறுத்து அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான பிரச்சாரத்தை எல்லாம் களத்துக்கு கொண்டு போய் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விரிவான ஆலோசனை தான் இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா முதலமைச்சர் பல்வேறு எச்சரிக்கைகளை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.